VM खलीलुर रहमान चैनल में आपका खैर मकदम है। அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, அதை படிக்கிறேன், கேட்கிறாக. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர், ஷூ தோல் தொழில் பாதிக்கப்படும் அபாயம். ஆம்பூர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர் வேதனை. திருப்பத்தூர் மார்ச் 15. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரால் காப்பீடு கட்டணம், கப்பல் போக்குவரத்து செலவு உள்ளிட்டவை அதிகரிப்பால் ஷூ மற்றும் தோல் தொழில் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவரும் தோல் தொழில் அதிபருமான மக்கா ரஃபீக் அஹமத் கூறியதாவது: ஷூ மற்றும் தோல் பொருள்கள் தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருள்கள் ஐரோப்பா, தென் அமெரிக்கா ஆகிய கண்டங்களில் உள்ள நாடுகளில் இருந்து கப்பல்கள் மூலம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த தோல் பொருள்களை கொண்டு வரும் கப்பல்கள் சுயஸ் கால்வாய் வழியாக வருவது வழக்கம். ஆனால் தற்போது ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரின் காரணமாக சுயஸ் கால்வாய் வழியாக வரும் கப்பல்கள் தாக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெரும்பான்மையான நாடுகளை சேர்ந்த கப்பல்கள் சுயஸ் கால்வாய் வழியாக செல்லுவதை தவிர்த்துவிட்டனர். இதனால் கப்பல்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி இந்தியாவிற்கு வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு சுற்றி வருவதால் 1 மாதம் வரை காலதாமதம் ஏற்படுகிறது. இதனால் ஷூ மற்றும் தோல் பொருட்கள் இந்தியா வர தாமதம் ஏற்படுகிறது. இது மட்டுமின்றி 1 மாத காலம் கடல் பயணம் அதிகரித்து உள்ளதால் மூலப்பொருள்களை கொண்டு வருவதற்கான செலவு அதிகரித்து உள்ளது. காப்பீடு கட்டணம். குறிப்பாக பொருள்கள் கொண்டு வரும் போது ஏதேனும் சேதாரம் ஏற்பட்டால் அதனை தவிர்க்க போடப்படும் காப்பீடு கட்டணம் 3 முதல் 5% வரை உயர்ந்து உள்ளது. இதனால் ஷூ மற்றும் தோல் பொருள்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு அதிகளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்து உள்ளதால் அதில் கொண்டு வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்போது ஐரோப்பியா, தென் அமெரிக்கா நாடுகளிலிருந்து கொண்டு வரும் பொருள்களுக்கு விலை இன்னும் அதிகரிக்கவில்லை. ஆனால் இதற்கு மேல் அங்கு இருந்து கொண்டு வரப்படும் பொருள்களுக்கு விலை அதிகரிக்கலாம். ஷூ மற்றும் தோல் பொருள்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் மூலம் பொருட்கள் இன்னும் சில நாட்களுக்கு இருப்பு உள்ளது. அதனால் தற்போது பெரிய அளவில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. வேலை இழப்பு. இந்த போர் தொடர்ந்து நீடித்தால் தொழிற்சாலைகளில் உற்பத்தி படிப்படியாக குறைக்கப்படும். அவ்வாறு குறைக்கும் போது பொருட்களின் விலை அதிகரிக்கும், தொழிலாளர்கள் வேலை இழக்கவும் வாய்ப்பு உள்ளது. மேலும் ஷூ மற்றும் தோல் பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் சூழ்நிலை உள்ளது. இவ்வாறு மக்கா ரஃபீக் அஹமத் சாஹிப் அவர்கள்
கூறியிருக்கிறார்கள். ஒரு போர் என்றால் அதனால் உலகில் இருக்கும் பல நாடுகள் பாதிக்கப்படுகின்றன என்பது தெரிந்த விஷயம். போரால் யாருக்கு லாபம் என்றால் யாருக்கும் இல்லை. எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். உயிர் போகிறது, சொத்துகள் நஷ்டமாகிறது, மக்கள் அவதிக்கு ஆளாகிறார்கள், உயிர் இழக்கிறார்கள், கால் கைகளை இழந்து கஷ்டப்படுகிறார்கள். ஏன் இந்த போர் ஏற்படுகிறதோ நம் போன்றவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சூப்பர் பவர் என்று சொல்லிக் கொள்ளுப்பவர்கள் போரை தவிர்க்கலாம். அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம். சக்தி படைத்தவர்கள் சக்தியற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லா மார்க்கத்திலும் கூறப்பட்டிருக்கிறதே தவிர போர் புரியன்று எங்கும் எதிலும் எப்போதும் யாராலும் கூறப்படவில்லை. ஆனால் நடப்பது என்ன என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். இறைவன் எல்லோருக்கும் நல்லருள் புரிவானாக என்று வேண்டியதாக இருக்கிறது. அதைத்தான் நம் போன்றவர்கள் செய்ய முடியும், வேறு ஒன்றுமில்லை. எல்லாம் நன்றாக நடக்கட்டும் என்று இறைவனை நாம் வேண்டிக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது வி.எம். கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி.